உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். 160 என்ற ஒரு மனிதன் ஆண்டவரிடம் வந்து, ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் கொடிய வேதனைப்படுகிறான் என்று வேண்டிக் கொண்டான். உடனே இயேசு ஆண்டவர், நான் வந்து அவனை சுகமாக்குவேன் என்றார். ஐ வில் கம் அண்ட் ஹீல் ஹிம். ஆனால் அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் வர வேணாம், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று விசுவாசத்தோடு சொல்கிறான். உடனே ஆண்டவர் அதை பார்த்து ஆச்சரியமாகிறார். இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் யாருக்கு இல்லை அப்படின்றார். அதுபோல் நாம் விசுவாசத்தோடு ஆண்டவர் யாராக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாத தேவனை அறியாத இருந்தாலும் சரி, ஆண்டவரே எனக்கு சுகம் தாங்க, என்னுடைய பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, என் நோயை நீக்குங்க, என் பலவீனத்தை நீங்கள் மாற்றி போடுங்க, என் ஹார்ட் ப்ராப்ளத்தை நீங்கள் மாற்றி சுகமாக்குங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, தேவன் எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும், எப்படிப்பட்ட மனநோயாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பிசாசின் போராட்டம் இருந்தாலும், எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர் சிலுவையில் முடித்தபடியால் அவர் எல்லாவற்றையும் அவர் சுகமாக்க வல்லவராக இருக்கு. இன்று இதை பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதர சகோதரிக்கே, தேவ பிள்ளைகளே, தேவனை அறியாத இருந்தாலும் சகோதர சகோதரி இருந்தாலும் சரி, இன்று இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர் உங்களை சுகமாக்குகிறார். உங்கள் வேதனைகள் இப்போது இயேசுவின் நாமத்தால் நீங்குது. உங்களோட வலிகள் உங்களை விட்டு இயேசு கிறிஸ்துவினால போகுது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு எப்படிப்பட்ட திமிர்வாதமாக இருந்தாலும், எப்படி கொடிய வேதனையாக இருந்தாலும், இன்றைக்கி பெட்டில் படுத்து கொண்டு இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் வல்லமை உங்கள் மேலே விழுந்து, அந்த வல்லமை உங்கள் மேலே வந்து இறங்கி உங்களை சுகமாக்குது. இயேசு கிறிஸ்து நாமத்தால் தேவனுடைய அக்கினி உங்கள் மேலே இறங்கி, எப்படிப்பட்ட கொடிய வேதனையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வறுமை பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தரை நீக்கி உங்களுக்கு தேவையை சந்திக்கிறார். உங்கள் உடலில் ஒரு சுகத்தை கொடுக்குறாரு, உங்கள் ஆவியில் ஒரு வல்லமையை கொடுக்குறாரு, உங்கள் ஆத்மாவில் ஒரு பலத்தை கொடுக்குறாரு. அவர் சத்துவத்தை உங்களுக்கு கொடுத்து அவர் தழும்புல நீங்கள் குணமாகி, இயேசு என்ற நாமத்தினால நீங்கள் இப்போ குணமாறீங்க. நீ முற்றிலும் இங்கே எப்படிப்பட்ட வியாதியாக இப்போ சுஸ்தமாகுது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்தோடு நீங்கள் நம்புங்க. தேவன் உங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் இது நடக்கும். ஏசப்பா கட்டாயம் உங்களுக்கு சுகம் கொடுத்துட்டாரு, உங்களுக்கு பலத்தை கொடுத்துட்டாரு. உங்கள் வியாதிகள் நீங்கிடுச்சு. நீங்கள் இப்போ சோதித்து பாருங்கள். எப்படிப்பட்ட வலியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட மரண போராட்டமும் கர்த்தர் என்ற அவர் இயேசு என்ற நாமத்தினால அது அந்த நாமம் உங்களை சுகமாக்கியது. இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே உங்களை இப்போதும் எப்போதும் சுகத்தோடு பலத்தோடு காத்துக்கொள்வாராக. ஆமென்.